Hello guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Beyond Belief தமிழ். நான் உங்க ஹோஸ்ட் பாலாஜி. இந்த சீரிஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரக்கண்ட 4 பேரோட நாசன வேலைகள் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் ஷாக் வாங்கக்கூடாதுன்னா இப்போ கொடுக்க போகிற எக்ஸ்பிளனேஷனை தெளிவாக கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, இல்லைனா கருகிடுவீங்க. க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கரண்ட் பாஸ் ஆகும்னு நமக்குலாம் தெரியும். இதுவே அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கல், மண், வுட்டு, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி இன்சுலேட்டட் மெட்டீரியல்லாம் வச்சிங்கன்னா அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகாது. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாததுனால தான் இதெல்லாம் இன்சுலேட்டர்னு நம்ம சொல்கிறோம். இதுவே அந்த இடத்துல கண்டக்டர் மெட்டீரியல்ஸான அயன், ஸ்டீல், காப்பர் இந்த மாதிரி பொருள்லாம் வச்சோம்னா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு அந்த பிரேக் பண்ண சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம். ஒருத்தர் லப்பர் ஷூ போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் வெறுங்காலில் இருப்பார். இப்போ 2 பேரையும் அந்த சர்க்கியூட்டை போய் தொட சொல்ல போகிறோம். வெறுங்காலில் இருக்கவர் இப்போ அதை தொட்டார்னா அவர் மூலமாக கரண்ட் ஃப்ளோ ஆகி டைரெக்டாக கிரவுண்டுக்கு போகும். இதனால இவர் பஸ்பம் ஆயிடுவார். யாருக்கும் தெரியாமல் இவரை ஆற்றுல கரைச்சிட்டு அடுத்ததா ரப்பர் ஷூ போட்டிருக்கவரை கூப்பிடுவோம். இவர் இப்போ இந்த சர்க்கியூட்டை தொட்டார்னா இவர் போட்டிருக்க ரப்பர் ஷூ இன்சுலேட்டர் மெட்டீரியல், அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகி கிரவுண்டை ரீச் பண்ண முடியாது. ஸோ இவர் ஷாக்கை ஃபீல் பண்ண முடியாது. இவரை ஆற்றுல கரைக்கிற அவசியமும் இருக்காது. இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்காம சில பேர் கிறுக்குத்தனமா பண்ணி ஏழாகூடமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பார்த்துட்டாங்க. நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். சில பேருக்குலாம் நம்ம சயின்ஸை என்னதாங்க சொல்லி கொடுத்தாலும் புரியாது. நான் நக்கிதான் பார்ப்பேன்னா யார் என்ன பண்ண முடியும்? கரண்ட்ல வச்சு ஐயோயம்மன் தான் கத்துவீங்க. ஐயோ அப்பா நான் கத்துவீங்க. கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், டென்னிஸ் விளையாடலாம். ஆனால் கரண்ட்டு கூட மட்டும் கபடி விளையாடலாமா? ப்ளக்கை சொரு வச்சோன்னா வெள்ளத்து போய் சொருவிட்டு இப்போ யார் அங்கே பரதநாட்டியம் ஆடுறது? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி. சால்ட் வாட்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும். அந்த நாய்க்கு தெரியுமோ? நம்ம பசங்க எந்த கரண்ட் கம்பி பார்த்தாலும் காலை தூக்கிடுவாங்க. ஐயோ போச்சே. ரெஸ்ட் இன் பீஸ் தம்பி. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ சார். சொல்லுங்கள் சார். அந்த வீடியோ சார் பண்ணிட்டுருக்கேன். இல்லை சார் 4 முடிச்சுக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே. நம்ம டேரக்டர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஓவராக பேசினா ஓடு ரெடிப்பான்னு சொல்லிட்டு திருட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நானும் வளரலாம் பேசாமல் வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பாய்.